குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்காதீங்க. நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் தெரியாம. பொதுவா பெரியவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த முட்டையை தான் சாப்பிட சொல்றாங்க. அதே குழந்தைகளுக்கு வெயிட் போடல அப்படின்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த முட்டையில? சரி, அப்பேற்பட்ட முட்டைய குழந்தைகளுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த தடுப்பூசி போடணும், அம்மா தடுப்பூசி போட்ட பிறகுதான் இந்த முட்டையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இந்த மாதிரி பல்வேறு முட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன். முட்டையில புரதச்சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மத்த உணவுல இல்லாத புரதச்சத்து முட்டையிட்ட என்னதான் ஸ்பெஷல் இருக்கு, அதை ஏன் டெய்லி சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா, முட்டையில இருக்க புரதச்சத்து ரெஃபரன்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா நெட் புரோட்டீன் யூட்டிலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சாப்பிட்ற புரதச்சத்து நம்மளுடைய உடம்புல போய் அப்சர்வ் ஆகி யூஸ் ஆகுறது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கறது இது குறிக்கும். இந்த சதவீதம் முட்டையில 100% இருக்குங்க. ஆனா இதே நீங்க சாப்பிடுற ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா 80% தான் இருக்கு. இதே சிக்கன், மட்டன் அப்படி இல்லைன்னா 75% தான் இருக்கு. பயிர் வகைகள்ல 70ல இருந்து ஒரு 75% இருக்கு. அரிசி இல்ல சிறுதானியம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 65% தான் இருக்கு. சோ இதனாலதான் முட்டை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இது மட்டும்தான் முட்டையிட்ட இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. முட்டையில பல சத்துகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முட்டையில பாத்தீங்க அப்படின்னா 6 கிராம் புரோட்டீன் இருக்கு, 6 கிராம் ஃபேட் இருக்கு. விட்டமின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் ஏ இருக்கு, டி இருக்கு, இல்ல சில தாது உப்புகள் ஜிங்க், செலீனியம், கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய சத்துகள் இருக்கு. புரதச்சத்து பேசுற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான சத்து இன்னொன்னு என்னன்னா கொலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியம். அதனாலதான் குழந்தைக்கு டெய்லி ஒரு முட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாம பிரெக்னன்ட் உமனுக்குமே ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தையுடைய நினைவு ஆற்றல் ரொம்பவே நல்லா இருக்கும். முட்டையில 2 பாகம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வெளியில இருக்கிறது வெள்ளை, உள்ள இருக்கிறது மஞ்சக்கரு. இந்த வெள்ளையில தான் அதிக புரோட்டீன் இருக்கும். அதனாலதான் வெயிட் லாஸ் அப்ப நம்ம வந்து புரோட்டீன் சத்து வேணும் அப்படின்னா நம்ம அதை சாப்பிட சொல்லுவோம். இதுல உள்ள இருக்கிற மஞ்சக்கருல தான் நல்ல ஃபேட் இருக்கு. அதனாலதான் குழந்தைகளுக்கு மஞ்சக்கரோடு சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த முட்டையை எப்ப கொடுக்கணும்? 6 மாதம் முடிவுல நம்ம கொடுக்கணும். அப்படின்னா 6 மாதம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு குழந்தைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். பொதுவா நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க 6 மாசத்துக்கு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ரைஸ் இல்ல தால் இல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க குழந்தைக்கு ஆரம்பிச்சு அதெல்லாம் செட் ஆன பிறகு நீங்க 7வது மாதம் முடிவில் நீங்க முட்டையை வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க முட்டையை ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைம் கொடுங்க. அன்னைக்கு நீங்க வேற எந்த நியூ ஃபுட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. எக் மட்டுமே ஃபர்ஸ்ட் கொடுங்க. முட்டையை குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும்? முட்டையுடைய வெள்ளைக்கரு தான் வந்து எக் அலர்ஜியை வந்து காஸ் பண்ணும் அப்படிங்கறனால அதை கொஞ்சம் லேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க மஞ்சக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும். பட் இப்ப நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவசியம் இல்ல, சேர்த்து கூட கொடுக்கலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம்னா 7வது மாத முடிவுல நீங்க தாய்ப்பாலுடன் சேர்த்து மஞ்சக்கருவை வந்து கொடுங்க. ஏன்னா மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒயிட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்க அதுல பியூரி மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 1-2 வாய் வந்து துப்புவாங்க. பட் ஸ்டில் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 8வது மாதம் 9வது மாதம் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அடுத்து ஒரு பொடி மாஸ் பண்ணி கொடுக்கறது, இல்ல நீங்க பாயில்டு எக் முழுசா கொடுக்கறது, இல்ல ஆம்லேட் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பசும்பாலோட சேர்ந்து முட்டையை வந்து வேகவே வைக்காம அப்படியே வந்து அடிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பண்ணவே கூடாது. ரா முட்டை அப்படிங்கறத நீங்க கொடுக்கவே கூடாது. கரெக்டான தப்ப வெப்பத்துல நீங்க அதை குக் பண்ணி கொடுத்தாதான் குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் வராம இருக்கும். இதே மாதிரி உங்க குழந்தைக்கு நீங்க பாயில்ட் எக் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்க குழந்தைக்கும் ஹெல்த் ரிலேட்டடா இல்ல டயட் ரிலேட்டடான அட்வைஸ் ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் பெற்றுக்கோங்க. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற முட்டை அலர்ஜி ஆகுது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்க
குழந்தைக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு நிமிட கணக்குலயே அவங்களுக்கு தடிப்பா ஏற்படுறது, இல்ல வாயில வீக்கம் ஏற்படுறது, மூச்சு திணறல் வரைக்கும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஒரு சில குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் லேட்டா ஒரு ஹவர்ஸ் கணக்குல ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு வாந்தி, பேதி, இல்ல வயிறு வலி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா எக் அலர்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த எக் அலர்ஜி வந்தது அப்படின்னா உங்க குழந்தைக்கு முட்டையை கொடுக்க கூடாதா? இல்லவே இல்ல. நான் சொல்ல போறதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு இம்மிடியேட்டா எக் அலர்ஜி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னா 1 மாசம் கழிச்சு நீங்க அந்த குழந்தைக்கு எக்க நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இனிஷியலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காவாசி, அடுத்து அரைவாசி, அடுத்து ஒரு முக்கா முட்டை, அடுத்து ஒரு முழு முட்டையா நீங்க கொடுக்கலாம். இதே நான் சொன்ன லேட்டா நீங்க உங்களுக்கு அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா ஒரு வாரத்திலே நீங்க திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நியூ ஸ்டடிஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, ஒரு குழந்தைக்கோ இல்ல அவங்க வீட்ல ஃபுட் அலர்ஜி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்க ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே அவங்களோட பாடிக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு பெரிய டவுட்டே அம்மா ஊசி போட்ட பிறகுதான் இந்த எக் கொடுக்கணும் சில பேர் சொல்றாங்களே அது கரெக்டா அப்படின்னு. இல்லைங்க, அந்த மாதிரி இல்ல. ஒரு சில வேக்சின் உதாரணத்துக்கு MMR இல்ல இன்ஃபுளுன்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ இல்ல எல்லோ ஃபீவர் வேக்சின் அப்படிங்கறத எதுல இருந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த எக்கோடைய புரோட்டீனை கொஞ்சம் ட்ரேஸ் அமௌண்ட் எடுத்துட்டு தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கிறது இல்ல. கம்பெனிஸ் வேற டெக்னிக்ஸ் மூலம் தான் அந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நீங்க தாராளமாக உங்க குழந்தைக்கு 6 மாத முடிவுலையும் இல்ல 7 மாத முடிவுலையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முட்டைய. உங்க குழந்தைக்கு ஏற்படுற காய்ச்சல், அந்த காய்ச்சல் மருந்து இத பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க.